அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிக சிறப்பிற்குரியவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதம் என்ன என்று ஹதீஸில் சொல்கிறார். இப்போ குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் 12, அதில் 4 மாதம் சிறந்தது, அதோடு குர்ஆன் நின்றும், அதுக்கு மேலே பேச. அந்த ஆயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது புகாரி ஷரீஃபிலே சொல்லுவார்கள், தொடர்ந்து 3 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதம் சங்கைக்குரிய மாதங்கள். ஒன்னே ஒன்று மட்டும் தனியாக வரும், அதுதான் ஜமாதுல் ஆஹிர் முடிந்து ரஜபு பிறக்கும், ரஜபுக்கு பிறகு ஷாபான் இருக்கும். இந்த ஷாபானுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் நடுவிலே வரக்கூடிய ரஜபு மாதம் சிறந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். நாம் யோசித்து பார்க்கிறோம், எல்லா நேரத்தையும் அல்லாஹ் தானங்க படைச்சான், எல்லா காலத்தையும் அல்லாஹ் தானே படைச்சான். ஆனால் ரப்பு காலங்களில் கூட சில காலங்களை பொறுக்கி எடுக்கிறான். இது மற்ற மாதத்தை விட சிறந்தது. அதுக்காக வேண்டி மற்ற மாதம் மோசமான மாதம் இல்லை. அல்லாஹ் படைத்த எல்லா மாதங்களும் சிறப்பிற்குரியது. அந்த சிறப்பிற்குரியவைகளில் மிகவும் மேன்மைக்குரியது எது என்று பார்க்கிற பொழுது இந்த 4 மாதங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உம்மத்து விளங்கிக் கொள்ள வேண்டும், எல்லா காலத்தையும் ஒரே மாதிரி கணிச்சிடக்கூடாது, கழிச்சிடக்கூடாது. எல்லா இரவும் ஒரே மாதிரி தான். ஆனால் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கு, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் என்ன சொல்றார்? தனிமைப்படுத்துறான். எல்லா மனிதனும் மனிதன் தான், பிறப்பால் 10 மாசம் தான். ஆனால் அவர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள் என்று ரப்பு வேறுபடுத்தி காட்டுவதால் இந்த மனித சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரப்பு சிலருக்கு உயர்வையும் சிலருக்கு அதிமிக உயர்வையும் தந்திருக்கிறான். அது காலங்கள், இடங்கள். அல்லாஹ் தன் படைப்பிலிருந்து நேசர்களை பொறுக்கி எடுக்கிறான். அதே போல மலக்குமார்கள்ல சில முக்கியமான மலக்கு அல்லாஹ் பொறுக்கி எடுத்து ஒவ்வொரு மலக்கும் ஒரு பணி கொடுக்குறான் இல்லைங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்மளாம் சின்ன பிள்ளைகள மதரசால ஓதி கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ் சொல்ற செய்தியை நேரடியா கொண்டு வந்து நபிட்ட சேர்க்கணும், அதுதான் அவங்களுக்கு வேலை. நிறைய மலக்குமார்கள் இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு என்ன வேலை? அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு போய் எங்க கொடுக்கிறது? நபிமார்கள்ட்ட சேர்க்கணும். மலக்குமார்களுக்கு கணக்கு இருக்கான்னா கணக்கு இல்லை. மலக்குமார்கள் குறித்த கணக்கு அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். இந்த பைத்துல் மாமூர்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு இங்க வானத்துல, அரிசிக்கு இதெல்லாம் மேல. அந்த பைத்துல் மாமூர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, காபத்துல்லா நேர பார்த்தீங்கன்னா பைத்துல் மாமூர் இருக்கும். அங்கிருந்து ஒருத்தன் விழுந்தான்னா நேர காபத்துல்லாவுடைய அந்த மேல் தளம் இருக்கா இல்லையா, அதுல தான் வந்து விழுவான். அவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருக்குது பைத்துல் மாமூர். அந்த பைத்துல் மாமூர் பள்ளிவாசலுக்குள்ள தினமும் 70,000 மலக்குகள் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். தினமும் அவங்க வெளியில ரிட்டர்ன்லாம் வர்றதில்லை, உள்ள போயிட்டே இருப்பாங்க. இறைவனை வணங்குவதற்காக உள்ள போவாங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ள, ரிட்டர்ன்லாம் கிடையாது. அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க, யாருனாலும் மலக்குகள் எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? மலக்குகள் எண்ணிக்கை ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கூட நம்ம பக்கத்துல கூட என்ன இருக்கலாம்? மலக்குமார்கள் இருக்கலாம். நல்ல இடங்களில், நறுமணமுள்ள இடங்களில், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடங்களில் மலக்குமார்கள் ஹாலிராகிறார்கள், நம்மோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான வழிகாட்டல் இல்லைங்களா? அப்போ மலக்குமார்கள் குறித்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த எத்தனையோ கோடிக்கணக்கான மலக்குகள்ல 4 மலக்குகளை முக்கியமான மலக்குகள் ஆக்கி அதுல மிக முக்கியமான மலக்குகளின் தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆக்கி, ஜிப்ரீலே உங்களுக்கு வேலை என்னன்னா நான் என்ன சொல்றேனோ அந்த செய்தியை கொண்டு போய் நபிமார்கள்ட்ட சொல்லணும். அப்படித்தானே குர்ஆன் இருந்துச்சு. குர்ஆன் எல்லாம் கையில புத்தகமா கொடுத்துட்டு போயிட்டானா? காலம் 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமா நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரப்பு ஆயத்துக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மூலமா சொல்லுவான். அவங்க அப்படியே கொண்டு வந்து ஓதி காட்டுவாங்க, அது சட்டமாக ஆக்கப்படும். அதுக்கப்புறம் நூல் வடிவில் வந்தது. இப்போ மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா
தேர்ந்தெடுத்தான். அதே போல மனிதர்களில் நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பேச்சில் மிக சிறந்த பேச்சு எது? குர்ஆனுடைய பேச்சு. 1000 பேச்சு இருக்கலாம், 1000 மொழி இருக்கலாம், 1000 விளக்கங்கள் இருக்கலாம், 1000 கருத்து கொண்ட எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா பேச்சுக்களிலும் சிறந்த பேச்சு குர்ஆன். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? உலகத்தில் எத்தனையோ பேச்சு இருந்தாலும் குர்ஆனுடைய பேச்சை தேர்ந்தெடுக்கிறான். அந்த 6666 ஆயத்துக்கள் தான் பேச்சிலே மிக சிறந்த பேச்சு. அதே போல பூமி, உலகத்தில் அல்லாஹ் படைச்சான். பூமியில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது எது? மசாஜிதுல்லாஹ். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் தரையிலே கொண்டு போய் நெற்றியை சஜ்தா செய்கிறோம் இல்லையா, அதுதான் அல்லாஹ்வுக்கு சிறந்த பூமி. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான், எல்லா நாட்டையும் அல்லாஹ் தான் படைச்சான். ஆனால் சிறந்தது என்று வருகிற பொழுது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது என்பது மசாஜிதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசலை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அதே போல மாதத்தில் ரமலான் மாதம், இன்னும் சங்கைக்குரிய 4 மாதங்கள் குறித்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல நாட்கள் 7 நாள் அல்லாஹ் தான் படைச்சான். ஆனா ஜும்மாவுடைய நாள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அன்றைக்கு அவன் தொழுதே ஆக வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இல்லையா? அப்ப 7 நாட்கள் அல்லாஹ் தஆலா ஜும்மா என்ற ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறான். அதே போல எல்லா இரவுகளும் இருக்கிறது. இரவுகள் லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு உண்டு, அது சங்கைக்குரிய இரவு. நீ எல்லா இரவு போல அந்த இரவை கழிச்சிடாத என்று அந்த இரவை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான் என்றால் சமூகம் யோசிக்க வேண்டும். ரப்பு எல்லா காலங்களையும் ஒன்றாக படைக்கல, எல்லா நேரங்களையும் ஒன்றாக படைக்கல. சில மாதங்கள், சில நேரங்கள், சில காலங்கள், சில இரவுகள், சில இடங்கள், சில மனிதர்கள், சில மலக்குகள், இவர்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான், பிரித்து எடுக்கிறான். இவைகள் எல்லாம் சங்கைக்குரியது என்று யார் விளங்குகிறானோ, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்திய மாதங்கள், சங்கைப்படுத்திய மலக்குகள், சங்கைப்படுத்திய இடங்களை யார் விளங்கிக் கொள்கிறானோ அறிவுள்ளவனுக்கு அதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. எல்லாம் ஒண்ணு, கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுவான், எல்லாம் ஒண்ணு. யாருக்கு எந்த மனுஷனா, நீயும் நானும் ஒண்ணுதான், நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம், சில பேர் சண்டை போடுவான் பாருங்க. அவன் குறித்து தான் இஸ்லாம் யோசிக்க சொல்லுகிறது. மனிதா அப்படி நினைக்காத, வயதுல மூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. 60 கடந்தவர்கள் எவ்வளவு அனுபவசாலிகள், அவர்களுக்கு என்று தனி மரியாதை உண்டு. அவர்களும் 10 மாதம் தான் பிறந்தாங்க. 22, 25 வயதை அடைந்திருக்கக்கூடிய வாலிப முறுக்கில இருக்கக்கூடிய நீயும் 10 மாதம் தான். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது, அவருக்குண்டான கண்ணியம் வேறு. அப்போ காலங்களும் நேரங்களும் மனிதனுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது, நல் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறது. இவைகளெல்லாம் மனிதனில் படிப்பினை இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போல ரஜபு மாதம், ரஜபுங்கிற அந்த மாதம் இருக்கிறதே உலகு சங்கைக்குரிய மாதம். ரஜபு ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இதுக்கு ஏன் ரஜபுன்னு பேரு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அறியாமை காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரஜபு மாதத்துல அரபிகள் சண்டை போட மாட்டாங்க. அரபிகள் சண்டை போட மாட்டாங்க, கெட்ட செயல் செய்ய மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ரஜபுக்கு கண்ணியமான மாதம். நம்ம இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே இந்த ரஜபு மாதத்தை அந்த அரேபிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கண்ணியப்படுத்தினாங்க. இன்னும் இந்த ரஜபுக்கு செவுட்டு மாதம் ஒரு பேர். என்னங்க செவுட்டு மாதமா? செவுடுன்னு சொன்னா காது ஏக்காதுன்னு அர்த்தமே, அப்படி ஒரு பேர் இருக்கு. ஆமா, அல் ரஜபு அல் அசம்மு. ஏன் அதுக்கு செவுட்டு மாதம் பேர் வந்துச்சு? செவுடா அப்படின்னா இல்லை. அரபிகளில் வரலாறுகளில் எழுதுகிறார்கள், இந்த மாதம் இருக்கு, இந்த மாதம் யாரும் சண்டை போட மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது கண்ணியமான மாதம், கண்ணியமான மாதத்தில் போர் செய்யக்கூடாதுங்கிறது மரபு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. சரி, போர் செய்யாததுக்கும் செவுட்டு மாதம் சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் என்று பார்க்கிற பொழுது, போர் செய்யலன்னு சொன்னா சத்தம் இருக்காது, இந்த வாள் வீச்சு சத்தம் இருக்காது. அந்த வாளை வீசுறதுனால ஒருத்தன் வெட்டுப்பட்டு அவளை குரல் கேட்கும் இல்லையா, ஐயோ என்னை வெட்டிட்டான் வலிக்குது அப்படின்லாம் சத்தம் கேட்குமா இல்லையா? அந்த மாதிரியான சத்தங்கள் கேட்காது. எந்த மாதிரியான சத்தம்? 2 நபர்கள்
வாளை எடுத்து சண்டையிட்டுக் கொள்ளுவார்கள். அந்த வாளினுடைய சத்தமும் அந்த வாள் வீச்சினால் ஏற்படக்கூடிய இழப்புகள், இரத்த காயங்கள், துன்பங்கள், துயரங்களால் அபயக்குரல் எழுப்புவானே, என்னை வெட்டிட்டான், என்னை கொண்டுட்டான், என் கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான் என்றெல்லாம் அபயக்குரல் எழுப்புவானே, அந்த மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்காது. அந்த மாதிரியான சத்தம் கேட்காதனால இந்த மாசத்துக்கு பேர் என்னங்க? அசம்மு மாதம், செவிட்டு மாதம் என்பதாக அரேபிகள் சொல்லுவார்கள். இன்னும் ரஜபுக்கு முக்கியம் ஒரு சிறப்பு இருக்கு. முக்கியம்னா என்ன? நிலையானது, கண்ணியமானது என்ற பொருள் இருக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட இந்த புனிதமான இந்த ரஜபு மாதத்தில் நாம் என்ன செய்வது? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற அற்புதமான துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹர ரமலான். இறைவா, ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் பரக்கத் செய். வ பல்லிக்னா ஷஹர ரமலான், ரமலானை நாங்கள் அடைய வேண்டும் ரப்பே என்ற இந்த துஆவை ஓதுமாறு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ரஜபு, அதை தாண்டி ஷாபான், இந்த 2 மாதத்திலும் பரக்கத் செய். பல்லிக்னா ஷஹர ரமலான், நாங்கள் ரமலானை அடைய வேண்டும். அப்போ பரக்கத்துங்கிறது ரமலான்ல இல்லை, ரமலானுக்கு முந்திய 2 மாதத்தில் ரப்பே எனக்கு பரக்கத் செய், பரக்கத் செய் என்று ஏன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்லுகிறார்கள் என்பதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். ரமலானில காசு, பணம், பொருளாதாரம் என்று பணங்களை நோக்கி நீ ஓடிடக்கூடாது. ரமலான்ல முழுக்க முழுக்க ரப்பை மாத்திரம் நினைவில் கொண்டு அதிகமாக ரப்பை வணங்க வேண்டும். அதுக்காக வேண்டி ரமலான் மாதம் சம்பாதிக்க போக கூடாதா, கடையை திறக்க கூடாதா, வியாபாரம் பண்ண கூடாதா, எல்லாம் இருக்கணும். ஆனால் ரமலானில் அதற்கு முக்கியத்துவம் கொஞ்சம் குறைந்து முக்கியத்துவம் அல்லாஹ்வை நெருங்குவதில் அவன் அதிகமாக ஆக்க வேண்டும். வித்தியாசம் புரியுதுங்களா? ரமலான் மாதத்துல எல்லா வேலையும் செய்யணும், எல்லா காலத்தை போலதான் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் அதற்கு முக்கியத்துவத்தை குறைத்து ரமலானில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யறது? ரஜபுலையும் ஷாபானில் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் நல்ல பொருளாதார வசதியை கொடுத்தா, கொஞ்சம் காசு பணங்களை கொடுத்தா, கொஞ்சம் வியாபாரத்தில் எல்லாம் நல்லா பறக்கச் செஞ்சான்னா இந்த காசுகளை கொஞ்சம் சேமிச்சு இருக்க பிடிச்சு வச்சு ரமலான்ல காசு பணத்தை தேடி முழுமையாக ஓடாமல் இருக்க முடியாது. பொருளாதாரத்தை இன்னைக்கு சம்பாதிக்கணும் இஸ்லாத்தில் இருக்கா? ஆனால் முழு மூச்சாக ரமலானில் காசு பணத்து பின்னாலே, இந்த துன்யாவுக்கு பின்னாலேயும் ஓடாம ரப்பே ரஜபிலேயும் ஷாபானிலும் எனக்கு பரக்கத் செய், ரஜபிலேயும் ஷாபானிலும் வியாபாரத்திலே பரக்கத் செய், தொழிலே பரக்கத் செய், வபல்லிக்னா ஷஹர ரமலான், ரமலான் மாதத்தை நான் முழுமையாக அடைய வேண்டும் என்ற அற்புதமான துஆவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அப்படியானால் ரமலானை தொட நாம் ஆரம்பத்தில் இருக்கிறோம், ரமலானை தொடுவதில் ஆரம்பத்தில் இருக்கிறோம். என்ன? ரஜபிலையும் ஷாபானிலையும் அல்லாஹ் பரக்கத் செய், பரக்கத் செய் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கும் காலமெல்லாம் ரப்பு ஏதோ ஒரு புறத்தில் நமக்கு உதவி செய்வான். ரமலானை அடைவதற்குண்டான தகுதியையும் பொருளாதாரத்தையும் மன அமைதியையும் அல்லாஹ் தஆலா தருவான் என்ற நிய்யத்தோடு நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். எப்படி ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு பல நூறு விளக்கங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ, அதே போன்று ஒவ்வொரு ஹதீஸுக்கும் பல நூறு விளக்கங்கள் உண்டு. இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள், இந்த பரக்கத்துன்னா வெறும் காசு பணம் மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி அவனுக்கு உடல் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் நோன்பு வைக்க முடியும், உடல் ஆரோக்கியம் இருந்தால் தானே அல்லாஹ் தஆலா வணங்க முடியும். அதனால நீ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்றால் நீ பொருளாதாரத்தை குறித்து கேட்டாலும் அதிலே உள்ளே ஒளிந்திருப்பது உன் உடல் ஆரோக்கியமும் சேர்த்துத்தான்.
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான என்றால் ரப்பே ரஜப் வந்துருச்சு, அடுத்து ஷஅபான், ரமலான் மாதத்துல நோய்வாய்ப்பட்டவனா ஆக்கிறாத. எங்கேயாவது வண்டியில போகும்போது இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கையை காலை இழந்து நோய்வாளியாக இல்லாத ஒரு துர்பாக்கியத்தை ஏற்படுத்திடாத என்றெல்லாம் உள்ளே அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. நம்ம சொல்றது ஒரே வார்த்தை தான், ரப்பே ரஜபிலையும் ஷஅபானிலையும் பரக்கத் செய்வனா காசு பணம் மட்டுமல்ல, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு. உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நோன்பு வைக்க முடியும். நோன்பு வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால்தான் என்னால் இரவிலும் பகலிலும் முடிந்த அளவு சொல்ல முடியும் என்ற அற்புதமான உள் அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறது. இன்னும் சில முஹத்தீஸீன்கள் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் தர்றாங்க. வெறுமனே காசு பணம் உடல் ஆரோக்கியம் மாத்திரம் அல்ல, நீ உயிர் வாழ்றதுக்கு உண்டான கோரிக்கையும் இதில் இருக்குது. இப்போ ரப்பு நம்மளை எப்போ மௌத்து நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? சரி, ஆனால் இந்த துவா எதை காட்டுது அப்படின்னா, சப்போஸ் நம்ம வர்ற ஷாபானில் இவர் மௌத்தாகிடுவார், இந்த பாய் என்ன செய்வாருங்க, ஷாபானில் மௌத்தாகிடுவார், அல்லது ரஜப் 25, இப்போ நாளைக்கு தான் ரஜப் 1 பிறக்க போகுதுன்னு வைங்களேன், ரஜப் 25 ஒரு மௌத்தாகிடுவார் அப்படின்னு நல்லா எழுதிட்டான்னு வைங்களேன், அதானே இவர் கேட்கக்கூடிய துஆ. அத்துஆஉ ரத்துல் கலா, அல்லாஹ்வுடைய கலா கதிரையே, அல்லாஹ்வுடைய விதியையே மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பொருளுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது துஆவிற்கு தான். அப்ப முஹத்தீஸீன்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கால் ரஜபுலையோ ஷாபானிலேயோ ஒரு தவணை முடியுதுன்னு சொன்னா நீ கேட்கிற துஆவுனால ரமலான் வரைக்கும் நீட்டிக்கப்படும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, இறைவா ரஜபிலையும் ஷஅபானிலும் என்னை வாழவை, வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலானை நான் அடைய வேண்டும் ரப்பே, அதுக்கு முன்னாடி என்னை கூப்பிடாத, அதுக்கு முன்னாடி என்னை மௌத்தாக்கிறாத என்ற அர்த்தமும் இந்த ஹதீஸின் உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ற செய்தியை முஹத்தீஸீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் அதிகம் இந்த துஆவோடு பயணிக்க வேண்டும். அரபி தெரியலங்க தெரிந்தா, அது அரபு தெரியலங்க தெரிஞ்சு எப்படி ஓதுறது? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ரமலானுக்கு முந்தின மாதம் ஷாபான், அதுக்கு முந்தின மாதம் ரஜப். எல்லா மாதமும் ஞாபகம் வச்சுக்கிறோமா இல்லையா? தமிழில் கேட்டு பாருங்க, தை மாசின்னு ஆரம்பித்து 12 மாசின்னு சொல்லுவார். ஜனவரின்னு கேட்டு பாருங்க, ஜனவரி பிப்ரவரின்னு ஆரம்பித்து டிசம்பரை தாண்டி போயிடுவார். எல்லாமே மனப்பாடம் இருக்கும். சரி, இப்போ முஸ்லீம்களுடைய அந்த 12 மாதங்கள் சொல்லுங்க பாயின்னு சொன்னால் திக்குவார், திணறுவார். சரி, அதுவாகவும் பரவாயில்ல, அது 12 மாதம் மனப்பாடம் பண்ணுறது கூட கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 2 மாதம் அல்லது இந்த 3 மாதம் என்ன, ரஜபு, ரஜபுக்கு அடுத்து ஷாபான், ஷாபானுக்கு அடுத்து ரமலான், இந்த 3 மாதத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இல்லை இதுவும் முடியாதுன்னா அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசிக்கு இதான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, யா அல்லாஹ் ரஜப் வந்துருச்சு, அன்னைக்கு நைட்டு பிற பார்த்துருவான், இன்று இரவிலிருந்து துஆ செய்ய ஆரம்பிச்சிடணும். ரப்பே ரஜப் வந்துருச்சு, ரஜபிலும் ஷாபானிலும் எனக்கு பரக்கத் செய், நான் ரமலானை முழுமையாக அடைய வேண்டும், உன் அன்பை பெற வேண்டும் என்று நமக்கு தெரிஞ்ச தாய்மொழி தமிழ்ல இந்த வார்த்தையை நாம் திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் காலமெல்லாம் நாம் அறியாத புறத்திலிருந்து பொருளாதார உதவியை செய்யப்படுவோம். நமக்கே தெரியாது, நாம் அறியாத புறத்திலிருந்து பொருளாதார உதவி செய்யப்படுவோம், நாம் அறியாத புறத்திலிருந்து நோய் நொடியிலிருந்து காக்கப்படுவோம், நாம் அறியாத புறத்திலிருந்து ஒரு கால் ரப்பு நம்முடைய விதியை ரமலானுக்கு முன்னால் என்று தீர்மானித்திருந்தால் ரப்பு அதை மாற்றி அமைப்பான். அதனால மறந்தும் கூட இந்த கோரிக்கையை தொடர்ந்து 2 மாசம் அல்லாட்ட நடக்கும்போது, போகும்போது, வாகனத்தில் போகும்போது, எல்லா நேரங்களிலும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரப்பே ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் பரக்கத் செய் என்று அல்லாஹ்வை திரும்ப அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடிய சமூகமாக, அவரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு புறத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். ஆனால் துஆக்களை அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காமல் நமக்கு அதை பண்ணலை இதை பண்ணலை என்று சொல்லுவது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் 3 நேரம் சாப்பிடாம ஒரு நாள் கழியுமா? நோன்பு காலத்தில் மட்டும் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவோம், அதுதானே யதார்த்தம். சில பேர் இல்லை, நான் 2 நேரம் தான் சாப்பிடுவேன், காலையில் டிஃபனே நமக்கு ஆகாதுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறா. சரி, இப்போ 2 நேரம் சாப்பிடாம இருக்குமா? எப்படி உணவு என்பது 2 நேரங்கள் உண்ணாமல் 3 நேரங்கள் உண்ணாமல் அந்த நாள் கழியாதோ, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நான் கையேந்தாமல்
எந்த நாளும் கழியக்கூடாது என்று ஒரு முஃமின் பிடிவாதமாக இருக்க வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க கூச்சப்படாத, கேட்டுக்கிட்டே இரு. அடிமை என்ற அந்த தரத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இரு. உனக்கு ஆணவம் அடிமட்டத்தில் உன் காலுக்கு கீழே போகும். அந்த நினைப்பு வரணுமா இல்லையா? எல்லாட்ட கேட்கும் போது நம்ம அடிமைன்ற அந்த எண்ணமும் ஒரு பிச்சைக்காரன் என்ற எண்ணமும் திரும்ப திரும்ப ஒரு மனிதன் ஒரு மூமியுடைய உள்ளத்திலே வந்து போகும் காலமெல்லாம் அவனுக்கு ஆணவம் அழிந்து கொண்டே இருக்கும். உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பான். ஃபிரௌன் குறித்து வரலாற்றில் எழுதுவார்கள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஃபிரௌனு அவனுடைய வாழ்நாள் காலங்களில் அவன் சொன்னால் மழை பெய்யும், அவன் சொன்னால் மழை பெய்யும். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் குர்ஆனில் வரும், ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள், உங்கள் அல்லாவுக்கு மேலே நான் தான் இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்ன, மக்கள்கிட்ட சொன்ன, நான் தான் ரப்பு. அதனால் ஃபிரௌனை எல்லாம் வணங்கினான். காரணம் பசி பட்டினி வந்துருச்சுன்னா, மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் போய் அரசர்கிட்ட போவான், மூசாட்ட ஃபிரௌன்கிட்ட போவான், கடவுளே மழை பொழிய செய் என்று சொன்ன உடனே அவன் சொன்ன உடனே மழை பெய்யும். இது என்னங்க மேஜிக் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. இரவு நேரங்களில் கந்தலான துணி, அழுக்கான துணி அல்லது கிழிஞ்ச துணி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இரவில் யாருக்கும் தெரியாமல் காட்டுக்குள்ளே புகுந்துருவான் ஃபிரௌன். உள்ளே புகுந்து அல்லாட்ட போய் மன்றாட ஆரம்பிச்சிருவான், யா அல்லாஹ் மலையை பெய்ய வச்சிரல்லா, ஜனங்கள் பூரா என்னை கடவுள் கடவுள்னு இருக்கிறான், நீ மலையை பொழிய வைக்காமல் விட்டா எனக்கு வழி இல்லை, எப்படியாவது ரப்பே மலையை பொழிவி, நீ மலையை பொழிய வைக்காமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி கையோ முயோன்னு அழுவான். வரலாற்றில் வருகிறது, தேம்பி தேம்பி ஃபிரௌன் அழுவான். வெளியே வந்து என்ன சொல்லுவான், நான் தான் கடவுள், என்னைத்தான் வணங்கணும் என்று பேசக்கூடிய ஃபிரௌன் ஒரு கட்டத்திலே அவன் எங்கு போய் நிற்கிறான், அல்லாஹ்விடத்திலே தேம்பி தேம்பி அழுதான். இப்போ அவனுக்கு அல்லாஹ்வுக்கு தானே அங்கே ஃபைட்டு, தன்னை இறைவனுங்கிறான். யாருக்கு நிகர், அல்லாஹ்வுக்கு நிகராக தானே பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவன் அழுது புலம்பிய தருணத்தில் கூட அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு உடனே மழையை கொடுத்துருவான். உடனே ஊருக்குள்ள வந்துடுவான். ஊருக்குள்ள வந்து மக்களை பூரா கூப்பிட்டு, பார்த்தீங்களா நேற்று வந்து என்கிட்ட கோரிக்கை வச்சிங்க, இன்னைக்கு பாருங்க மழை கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே அப்படிமா. உடனே எல்லாரும் கடவுளே நீங்க சொன்ன மாதிரி மழை இறக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் என்று அந்த மக்கள் கலைந்து செல்லுவார்கள் என்பதை வரலாறு கிதாபுகளில், வரலாற்று கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பதிவையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு ஃபிரௌன், அல்லாஹ்விற்கு நேரடியாக மோதக்கூடிய ஒரு ஃபிரௌன் கத்தி கதறுகிற பொழுது அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றால் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் நிச்சயம் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்ற தீர்க்க முடியாத தீர்க்கமான ஒரு முடிவோடு நம்முடைய துஆக்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயம் உதவி செய்வான். என்ன தெரிந்து நீங்களாம் சொல்றீங்க, நாங்கள் அழுகாத அழுகியா, நாங்கள் கேட்காத கேள்வியா, நாங்கள் செய்யாத துவாவா அப்படின்னா உன்னை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கு அந்த ஃபிரௌன் அவ்வளவு அழுது அல்லாஹ் உடனே கொடுத்தான் இல்லையா? கொடுத்ததனுடைய விளைவு என்ன? அவன் திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருந்தான் மக்கள்கிட்ட, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள். கொடுக்காம இருந்தா கூட ஒரு கால் மக்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் நாம் கேட்டு சில நேரங்களில் தாமதப்படுத்துகிறான் என்றால் நமக்கு ஹைர் இருக்கும் என்று நினைத்து கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தாமல் இருக்கவே கூடாது. அதே போல கையேந்துவதற்குன்னு சில ஒழுங்குமுறை இருக்குதுங்க. நம்மளுக்கு துவா எப்படி ஓதுறாங்கன்னா, சில பேர் துவா ஓதும்போது தாடியை நோண்டிகிட்டே இருப்பாங்க. அவர் கூட்டு துவா ஓதுனாலும் சரி, சாதா துவா ஓதுனாலும் சரி, தாடியை நோண்டிக்கிட்டு அல்லாட்டையே யோசனை பண்ணிக்கிட்டே துவா செய்வான். அதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா அப்படின்னு. இப்படி தாடியை நோண்டிக்கிட்டு கேட்குற துவாவெல்லாம் அது ஒழுக்கமான துவாவாம். அதே போல சில பேர் கையை தூக்கி கீழே வச்சுருவான். கையை தூக்குறது கூட கஷ்டம், சிரமம். அப்படியே கீழே வச்சுக்கிட்டு இப்படி இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி, இதுவெல்லாம் சோம்பேறித்தனத்தின் அடையாளம். அல்லாட்ட கேட்கறதுன்னு முடிவாயிருச்சு, ரெண்டு கையை ஏந்தணும். எப்படி தொழுகும் போது கிபிலா, தொழுகும் போது கிபிலா எது? மேற்கு பார்த்து இப்ப நிக்கிறோமா இல்லையா? நம்முடைய நெஞ்சு பகுதி, முகம் எப்படி கிபிலா நேராக இருக்க வேண்டுமோ அதே போன்று அல்லாஹ்விடத்தில் துஆ என்று வந்தால் நீ கையை காலையை நோண்டிக்கிட்டு நகத்தை நோண்டிக்கிட்டு கேட்கிற பேர் துஆ இல்லை. அது கிபிலா எங்க இருக்கு? உன் உள்ளங்கை, உள்ளங்கை நேர மேல போயிடணும். இதுதானே துஆ. நமக்கு எப்படி தொழுகையில் முகம் கிபிலாவோ, நெஞ்சு பகுதி மேற்கு நோக்கி இருக்கிறதோ அதே போன்று
நம்முடைய உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி ஒரு அமைப்புல கேட்கக்கூடிய துவா இதுதானே. இந்த துவாங்கிறது என்னங்க, பிச்சை தானே. அல்லாட்ட பிச்சை கேட்கிறோம், அதுல என்ன பெரிய ஒரு ஸ்டைலிஷ். அதனால ரப்புல் ஆலமீன் அவரிடத்துல கேட்கிற பொழுது நம்முடைய இரு துஆக்களையும் நீட்டி கேட்கணும். இரு கைகளையும் விரித்து இந்த உள்ளங்கையை வானத்தை நோக்கி இருக்கும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான். வெறுமனே சோம்பேறித்தனமாகவோ அல்லது கையை நோன்றது காலை நோன்றது தாடியை சரி பண்ணிக்கிட்டே துவா ஓதுறது இது மாதிரியான துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. மன ஓர்மையும் மன வலிமையும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த நிய்யத்தோடு கேட்கப்படக்கூடிய துஆ ஒரு காலம் வீணாகாது. நான் பல தடவை சொல்லியது இதுதான். அல்லாஹ்விடத்திலே ஒருவன் கையேந்தி கேட்டுட்டான், கொடுக்காட்டி அல்லாஹ் வெக்கப்படுறான். அல்லாஹ்வுக்கு வெக்கமா இருக்கு. நீ கேட்டுட்ட ஒன்றும் இல்லை, விளக்கத்துக்காக வேண்டி சொல்லலாம். ஒருத்தர் நம்மள்ட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, நம்மளை மதிச்சு வந்து கேட்டுட்டாரு. காசு இல்லைன்னு என்ன சொல்லுவோம், இந்த நேரம் பார்த்து நம்மள்ட்ட எல்லாம் போச்சு, இருந்தால் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவோம். என்னன்னா அவரு நம்மள்ட்ட இருக்குன்னு நினச்சி கேட்டுட்டாரு, நம்ம இல்லைன்னு சொன்னால் அவர் நம்மளை என்ன நினைப்பாரு, ஒரு 1000 ரூபா கூட இல்லையாம இருக்க அப்படி நம்ம நினைச்சுறாருன்னு நம்ம என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. சார் இந்த நேரம் பார்த்து நம்மள்ட்ட காசு இல்லாமல் போச்சு, அந்த பாய் கேட்டாருங்க. அது என்ன காரணங்க, வெக்கப்படுறோம், அதான பொருள். அதே மாதிரி இந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இரு கரமேந்தி துஆ செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் வெக்கப்படுறான். நான் கொடுத்துட்றேன், நான் கொடுத்தா ஓ நிலைமை மோசமா போயிடும், அதனால காலம் தள்ளி போடுகிறேன் என்று அல்லாஹ் காலத்தை தள்ளி போடுகிறான். காலம் தள்ளி போட்டும் இவனுக்கு கொடுத்தால் இவனுடைய நசீபு வேற மாதிரி போயிடும், இவன் போய் சேருகிற இடம் நரகமாக இருக்கும் என்பதால் நம்மின் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற பாசத்தால் கேட்கறத கொடுக்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ் கொடுக்கறது இல்லைன்னு கேட்காம இருக்கக்கூடாது, நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அதனால் திரும்ப திரும்ப இந்த 2 மாதம் நாம் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, ரப்பே ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத் செய். வபல்லிக்னா ஷஹ்ர ரமலான், ரமலானை நான் பரிபூர்ணமாக அடைய வேண்டும். ரமலான் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். ரமலான் வரை நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். ரமலானிலே பொருளாதாரத்தை ரமலானுக்கு முன்னாலே கொடுத்து விடு. காசு பணம் என்று ரமலானிலே உன்னை மறந்து நான் அதன் பின்னால் ஓடிவிடக் கூடாது. பொருள் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், துன்யா வேண்டும், வியாபாரம் வேண்டும், அனைத்தும் வேண்டும். ஆனால் ரமலானில் உன் நெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஒரு காலம் வீணாக்குவதில்லை. அப்பேற்பட்ட புனிதமான துஆவை தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா